ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மணி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இது ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணிக்கெட் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம பண்ணைக்கு வந்தது, அது எப்படி நம்ம சரி பண்ணோம், எப்படி கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கோம், அந்த நோய் வந்தால் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடியில் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோவுக்கு போவோம். ராணிக்கெட் நோய் நம்ம பண்ணைக்கு எப்படி வந்ததுன்ட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோயின்ற பிரச்சனை நம்ம கூண்டில் இல்லை, அதேமாதிரி ரொம்ப கண்ட்ரோலாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணுன்றதை அப்படியே பேக்காக சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு அந்த ராணிக்கெட் நோய் எப்படி நம்ம பண்ணைக்கு வந்தது அப்படின்னாக்கா, நான் வெளியிலேருந்து ஒரு 2-3 பொருள் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த 3 பொருளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நோய் இருந்திருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கிட்டு வரக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழிங்களுக்கு வந்து சளி இருந்தது. நான் வாங்கிட்டு வந்தோடனே சரி பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பொருள் ரொம்ப நல்ல பொருள், டாப்பான பொருளாக இருந்தது. வாங்கிட்டு வந்து விட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து நான் வாங்கிட்டு வந்ததும் போயிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் ஊரில் ஒரு 150 கோழிக்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது 70 கோழிங்களுக்கு ரொம்ப சீக்காயிடுச்சு, காப்பாற்றவே முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு 10 கோழி சீக்காகுது அப்படின்னா அதில் 1-2 காப்பாற்றுறதுலே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஒரு கோழி 2 கோழி இருந்தாக்கா நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். சடனாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 10 கோழி 15 கோழி சீக்காயிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான இதுவாக இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி வந்து இந்த மாதிரி குப்பையில் ப்ளஸ்ஸு புதைக்க தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அது டைமிங்கே கொடுக்கல. இன்றைக்கி சீக்காகுது, ஈவினிங் சீக்காகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து பார்த்தாக்கா எல்லாம் செத்து போய் கிடைக்குது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவமாக ஆகிப்போச்சு அந்த சமயத்தில். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சொந்த காசில் கொடுத்து வெளியிலேருந்து நோயை கொண்டு வந்து நம்ம பண்ணையில் விட்டோம். அடுத்தது வந்து இது எங்களுக்கு என்ன நோயினே தெரியாது. இப்போ தான் வந்து இது ராணிக்கெட் நோயின்ட்டு எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது அந்த சமயத்தில் வந்து நாங்கள் நார்மலாக இது கோழிங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது. அப்போ மார்கழி மாதமாக இருக்குது, சளி பிடிச்சிட்ருக்கு. ப்ளஸ் வந்து வேறு ஏதோ காரணம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், ரெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது சுத்தமாக கையே கொடுக்கல. அதே மாதிரி வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கோழி வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா கோழிங்களுக்கு வந்து தழை மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த கோழிங்களுக்கு மட்டும் நோயே வரல. என்ன தழைன்னு பார்த்தோம் அப்படின்னா வேப்பலை, குப்பைமேனி, துளசி, முருங்கைத்தழை, தூதுவளை, ப்ளஸ் வந்து எங்கள் சைடில் வந்து இங்கே இந்த மரம் இருந்தது, வாத நாராயண மரம். இது வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் ரெகுலராக. ஞாயிற்றுக்கிழமை மிக்சியில் அடிச்சு இல்லை அம்மியில் அடிச்சு போட்டுகிட்டே இருந்தோம். அந்த கோழிங்களுக்கு மட்டும் நோயே வரல. அதை சுற்றி இருக்கிற கோழிங்களுக்கு வந்து நோய் வந்துடுச்சு. இவங்களுக்கு ஏன் வரலனாக்கா இவங்க வந்து தீனியில் நாங்கள் கலந்து வச்சுருவோம், இவங்க மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க. மற்ற கோழிங்களுக்கு வந்து தீனி கிடைக்காது. இப்போது எப்படின்னாக்கா இப்போ கம்பு போட்டிருக்கேன்னா இதுலேருந்து பார்த்தா தெரியாது. இப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து இவங்க சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்றாங்க. அப்போ 150 கோழி இருக்குள்ளே வந்து மிச்சம்லாம் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் போட்ட உடனே வந்து எல்லாமே காலியாகிடும். அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்த கோழிங்க மட்டும் சீக்கிரம் மாட்டிச்சு, இறந்து போச்சுங்க. மற்ற கோழிங்க வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது, கொஞ்சம் காப்பாற்றிட்டோம். ராணிக்கெட் நோய் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். எங்கள் கூண்டில் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப அதிகப்படியான காய்ச்சல், சளி, வெள்ளை காய்ச்சல், தலை சுற்றி நோய், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கவாதம். இந்த 5 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கோழிங்களுக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இது ராணிக்கெட் நோய் தான் என்ன எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கோழி எப்படி இறக்குதோ அதே மாதிரி தான் இன்னொரு கோழியும் இருக்கும், அதே மாதிரி தான் இன்னொரு கோழியும் இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக இறக்குது அப்படின்னாலே அது ராணிக்கெட் நோய் தான். இப்போ வந்து எப்படின்னாக்கா இந்த ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு அது பரவும், அதுலேருந்து இன்னொரு கோழி, அது ஒன்றா பரவாது. இப்போ ஒரு கோழிக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த சரௌண்டிங்கில் வந்து எத்தனை கோழி இருக்கோ 3 கோழி 4 கோழி இருந்தாலும் சரி, ஒரே சமயத்தில் உடனே அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டைப் அது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த நோய் வராமல் பார்த்துங்க. வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ரொம்ப பெரிய அடி. ஒரு கோழியாக இருந்தாக்கா நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம், இல்லை 2 கோழியாக இருந்தால் கூட ஈஸியாக நம்ம எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடலாம். 10 கோழிக்கு 15 கோழிக்கு 20 கோழிக்கெலாம் நோய் வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது அந்த சமயத்தில். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. நோய் வராமல் பார்த்துங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் அது காப்பாற்றுறதுக்கு. நம்மளுக்கு மனசே விட்டு போயிடும், கோழி வளர்க்குற ஐடியாவே போயிடும். அதுக்கடுத்து இதுக்குள்ளே வரணுமா அப்படின்ற மாதிரி போயிடும் அது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க.
அதேமாதிரி இந்த நோய் வந்து எப்படி கோழிங்களுக்கு பரவுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கோழிங்களோட எச்சம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம தீனி வைப்போம், எல்லா கோழியும் வந்து ஒன்றா சாப்பிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணி வச்சாலும் ஒன்றா வந்து குடிக்கும். மேக்ஸிமம் நைட்டில் தான் பரவும். ஏன்னா கோழிங்க எல்லாமே வந்து கும்பலாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது காற்று மூலியமாகவும் பரவக்கூடிய நோய் தான் இது. அதனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ராணிக்கேட் நோய் வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படின்றது பார்ப்போம். எங்களுக்கு இது வந்து ராணிக்கேட் நோய் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 3லேருந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸின் 250 அமேசிங் டேப்லெட்டு இந்த மாதிரி தான் நம்ம கோழிங்களுக்கு போட்டுருந்தோம். இது வந்து 10ல் ஒரு கோழி 2 கோழிக்கு மட்டும்தான் உடம்புக்கு அது சப்போர்ட் பண்ணிச்சு. மற்ற கோழிங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணல, எல்லாமே போயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம முறையாக போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ராணிக்கேட் நோய்ப்பா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுலேயும் சிங்க் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து டாக்டர் வர வச்சு அவங்க பண்ணி வந்து ஒரு டைம் விசிட் பண்ணாங்க. இது ஃபுல்லாகவே ராணிக்கேட் நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு விட்டு அதுக்கடுத்து வந்து டெட்ராசைக்ளின் ப்ளஸ் சிப்ளெக்ஸ் இந்த மருந்து வந்து நாங்கள் ரெகுலராக தண்ணியில் கலந்து வைக்க சொன்னாங்க. ஏன்னாக்கா இப்போ இருக்கிற கோழிங்களுக்கு எதுக்குமே அந்த நோய் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுக்காக. அந்த சமயத்தில் வந்து நம்ம ஆர்டிவிக் இன்ஜெக்ஷனும் பண்ண முடியாது. எதனாலனாக்கா நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து 1% கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அந்த கோழி இறந்து தான் போகுது. அதனால் இப்போ பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் ரெகுலராக வச்சுட்டே வாங்க, 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் வச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கோழிங்க கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணோம். ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி கோழிங்களுக்கு வந்து டிவாமிக் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் தான் கோழிங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஹைட்டு வெயிட்டுமாக வரும். அதனால் வந்து ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டிவாமிக் பண்ணுங்கள். இப்போ வெயில் நாளாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வெண்பூசணி வந்து கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா வெயிலுக்கு நல்லா சாப்பிடுதுங்க. அதே மாதிரி வந்து மழை நாள் இல்லை ரொம்ப பனி டைம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆல்பம் மாதிரியே கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. டிவார்மிங் பண்ணிவிட்டு ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். இது பண்ணக்குள்ளே வந்து எங்களுக்கு அந்த நோய் வந்து சுத்தமாகவே சரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நோயால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது ஒரு சில பேர் கேட்பீங்க, நோய் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன், அதுக்கடுத்து நான் ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணாக்கா ஒரு டோஸ்லேயே வந்து கோழிங்க எல்லாமே ரெக்கவரி ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி அப்படி ஆகாது. நான் கண்டிப்பாக ஒரு வருஷம் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தேன், 3 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்ட்டு. இப்போது அது போட்டால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு வந்து அந்த நோய் போகாது. அதே மாதிரி ஒரு கோழிக்கு நோய் வந்தாலும் சரி, நம்ம நார்மலாக டாக்ஸின் 250 நியூரோபினோ இல்லை அமேசின் 250 டேப்லெட்டோ இது எது போட்டாலும் கோழிங்களை வந்து சப்போர்ட் பண்ணுது, அந்த கோழி ரெக்கவரி ஆகிட்டு வந்துடுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் தடுப்பூசின்றதை போடுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம தழை மருந்துலாம் போட்டோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் அது வருது. அதனால் நோய் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தழை மருந்தெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த நோய் வந்து சுத்தமாக கண்ட்ரோல், அதாவது காலி பண்ண ஒரு விதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தடுப்பூசி மட்டும்தான், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ப்ளஸ் இந்த தழை மருந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சாப்பிட்ற கோழிங்க மட்டும் நல்லாயிருக்கும், மற்ற கோழிங்க எல்லாமே சாப்பிடுமான்றது வந்து நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் தடுப்பூசி வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இதை கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் தடுப்பூசி தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 3 மாதத்துக்கு ஒரு டைம் நோட் போட்டே வச்சுருப்பேன். இந்த மாதத்தில் இந்த டேட்டில் நான் டிவார்மிங் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் வந்து நான் கோழிங்களுக்கு ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக ஏதாவது ஒரு மெடிசன் போடுறேன் அப்படின்னா, அதாவது சிப்ளெக்ஸு இல்லை டெட்ராசைக்ளின் பவுட்ரு போடுறேன் அப்படின்னாலும் அதையும் நோட் பண்ணி வச்சுப்பேன், இந்த டைம் இது போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அல்பமர் கொடுத்தாலும் சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லிவர் டானிக் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் ஒரு நோட்டில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த டைமில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி நீங்களும் ஒரு நோட்டில் இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கோழிங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்லைனாக்கா ஸ்டார்டிங்கில் நல்லா க்ரோத் ஆகிட்டு வந்துடும், ஒரு அடி வந்தது அப்படின்னாலும் நம்ம சுத்தமாக டவுன் ஆகிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு போட தெரில அப்படின்னாக்கா கம்பல்சரி நீங்கள் நியர்பை வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பொருள் எதுவுமே கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள நீங்கள் வர சொன்னால் கூட அவங்க வருவாங்க, வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஈஸி தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறது, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, அதே மாதிரியே பண்ணுங்கள்.
சப்போஸ் நீங்கள் போயிட்டு அதாவது ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஐஸ் கட்டியோடு எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் அங்கே ஐஸ் கட்டி கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்து கோழிங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். எனக்கு எதுக்கு இந்த ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் மேலே வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வந்தது அப்படின்னாக்கா, நான் என் கோழி வந்து அந்த சீக்கில் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ கோழிங்களுக்கு வந்து அந்த சளி இல்லை வெள்ளை காய்ச்சல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என் கோழிங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, முக்கியமான பொருள் எல்லாருமே வந்து வாத நோய் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வாத நோயினாலே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, கோழிங்களுக்கு சத்து பற்றாக்குறை அந்த மாதிரி ரீசன்னால நான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு டாக்டர்கிட்ட விசாரிக்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது, இந்த நோய் வந்து கோழிங்களோட நரம்பணத்தில் பாதித்து அது வந்து பக்கவாத மாதிரி வரும். ப்ளஸ் ஒரு சில கோழிங்களுக்கு வந்து தலை சுற்றி நோய் மாதிரி வரும். இது வந்து ராணிகட் நோயின்ட்டு அவங்க கன்ஃபார்மாக உறுதி பண்ணி சொன்னாங்க. இப்போ நம்ம படிக்கலை, அவங்க படிச்சிருக்காங்க, அதனால் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கோழிங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா, இன்றைக்கி ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக 7ஆவது நாள் வந்து ஒரு சேவலுக்கு வந்து பக்கவாத நோய் வந்துடுச்சு. எனக்கு இந்த மருந்து மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எனக்கு அந்த கோழி மேலே போட எனக்கு சுத்தமாக மனசே விட்டு போச்சு. இது எங்கடா காப்பாற்றுறது அப்படின்ட்டு நான் அந்த கோழியை பிடிச்சி மட்டும் நான் வீட்டாண்ட அங்கே விட்டுட்டேன். நாங்கள் இருக்கிற இடத்துல வீட்டில் விட்டாச்சு. அது வந்து நான் ஒரு கோழி தொட்டு கூட பார்க்கல. அந்த கோழி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 நாள் நல்லா தாங்கி நடந்தது. 3ஆவது நாள் கால் கீழே வைக்கல. 4ஆவது நாள் கால் தூக்கின்னு இருந்தது. ஆனால் கோழி சூப்பராக ஆக்டிவாக இருக்குது, நல்லா கூவுது, நல்லா சாப்பிடுது, நல்லா இருந்தது. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கோழிக்கு அதுவே ரெக்கவரி ஆகிடுச்சு. நான் அதுக்கு வந்து ஒரு டாக்ஸின் இன்ஜெக்ஷன் பண்ணல, ஒரு நீரப்பி இன்ஜெக்ஷன் பண்ணல, எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே பண்ணல. எனக்கு அது வேணாம், நான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அது எதுவுமே வச்சாச்சு. அந்த கோழியை அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுச்சு அந்த கோழி. அதனால அதுலேருந்து தான் எனக்கு வந்து இந்த ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் மேலே வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, இது போட்டால் இந்த கோழிங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. கோழிக்கு நோய் வந்தாலும் சரி அதுவே சரி பண்ணிவிடும். ப்ளஸ் நம்ம எதனா ஒரு எஃபெக்ட் பண்ணி கோழிங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது நல்ல ஒரு ரிசல்ட்டில் போய் முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு வந்து அந்த நோய் பரவாது. இப்போ ஒரு கோழி இறக்குது அப்படின்னாக்கா அதே மாதிரி இன்னொரு கோழி வந்து இறக்காது. அந்த அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம எல்லா கோழிக்கும் சரி செம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக நல்லா எடுத்து கொடுக்கும். ப்ளஸ்ஸு வேடை கோழி நீங்கள் இப்போ 1 மந்த் கோழி 2 மந்த் 6 இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லசோட்டா சொட்டு மருந்து கொடுங்க. அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன், அது நல்லா தெளிவாக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்தது வந்து கோழிங்களுக்கு எப்படி வந்து ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம கடையில் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னாக்கா ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் போட்டோம் அப்படின்னாக்கா ஆர்டிபி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ரெண்டுமே ஒரே மருந்து தான். கவர்மெண்ட்டில் போட்டாக்கா ஆர்டிபி, வெளியில் வாங்கினோம் அப்படின்னாக்கா ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன். அது இப்போ நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் போட்டேன். எப்படி போடுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பின்னாடி 1 by 1 உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கோழிங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெக்கையில் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி வந்து மேல் சதையில் தான் போடணும். ரொம்ப உள்ளே போட்டுறாதீங்க. நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணக்குள்ள அந்த இடம் வந்து முட்டையாக வரும். அதே மாதிரி அதனோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.5 ml தான். அதுக்கு மேலே போடக்கூடாது. போடுறது ரொம்ப நல்லதில்லை. இது வந்து ஒரு டாப் போனாலே ரொம்ப நல்லது. ஒரு டாப் இருந்தாலே ஓகே, கோழிங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் டாக்டருங்க வந்து 0.5 ml கொடுத்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவோடு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்ஜெக்ஷன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் போகக்குள்ளே வந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போங்க. ஐஸ் க்யூப் கூட எடுத்துகிட்டு போகலாம். அவங்களே மேக்ஸிமம் போட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அது ஐஸ் கட்டியில் தான் இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற உயிரணுக்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 இன்ஜெக்ஷனாக வாங்கிட்டு வாங்க. ஒன்று வந்து ஒரு சில டைம் உடஞ்சிரும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் நைட்டில் போடுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். நான் எப்பவுமே நைட்டில் தான் கோழிங்களுக்கு போடுவேன். அதேமாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து எப்போ போடணும் அப்படின்னாக்கா, ஒன்று போட்டால் காலையிலே போட்டுடணும், இல்லைனாக்கா நைட்டு போடணும். எதுக்கு காலையிலேனாக்கா, இந்த வெயில் வரதுக்கு முன்னாடி போட்டால் மட்டும்தான் அது ரொம்ப நல்லது. இப்போது வெயில் டைமில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த இன்ஜெக்ஷனுக்கும் கோழிக்கும் கேர் ஆகிடும். அதனால் வெயில் டைமில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் யாருமே போட மாட்டாங்க. வெயில் டைமில் போடாதீங்க. ஒன்று வந்து காலையிலே போட்டுருங்க, இல்லைனாக்கா என்ன மாதிரி நைட்டில் போடுங்க. அதே மாதிரி காலையில் போட்டால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டாக இருந்தாக்கா அவங்க எல்லாமே போய்ட்டு ஒரே இடத்துல அடங்கியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக ஒரு 1 hour எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து அது போடுறதுக்கே ஒரு 1 hour ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எடுத்து கண்டிப்பாக ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ.
அப்போத்துலேருந்தே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து ஒரு ஸ்டேஜாக தாண்டி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணணும்னு இருக்குது போல். சரி, ஓகே. இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று வந்து டேப்லெட் மெத்தடில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிக்விடில் இருக்கும். லிக்விடில் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சின்னதாக ஒரு டப்பா மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி பாட்டில். அதில் இருக்கிறது அந்த லிக்விடை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற மெடிசன் எடுத்து நம்ம ஒரு ரோஸ் கலரில் ஒரு வாட்டர் ஒன்று கொடுப்பாங்க, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு போட்டு பழக்கன்றதுனால வந்து நான் 2.5 ml சிரிஞ்சு இவ்வளோ ஃபுல்லாகவே எடுத்து கோழிங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு அளவு தெரியும், கரெக்டாக 0.5 ml தான் நான் போட்டிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கோழிக்கும் 0.5 ml எடுத்துங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளாக இருந்தாக்கா நீங்கள் டோட்டலாக எடுத்துகிட்டு இப்போ 2.5 ml அப்படின்னாக்கா நம்ம 5 கோழிங்களுக்கு போடலாம். 0.5 ml அப்படின்ட்டு அது மாதிரி டிவைடேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நோய் வரதுக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நோய் எப்படி நம்ம பண்ணைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம சரி பண்ணோம், இப்போ எப்படி கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நோய் வந்து மற்ற கோழிங்களுக்கு பரவாது, அதனால் உயிரிழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நோய் வந்தாலும் சரி, கோழிங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக அந்த கோழிங்க சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கடுத்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க பண்ணையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. இது பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போக முடியாது. ரொம்ப அடுத்த லெவல் இது பண்ணாமலே அடுத்த லெவல் போயிட்டோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த சீக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும், டோட்டலாக அப்சர்ன் ஆகிடுவோம். அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி, நம்ம ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.